வணக்கம். டெட்டு தேர்ச்சி பெற்று இருப்பீங்க. அரசு ஆசிரியர் வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பீங்க. அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னன்னா, டெட்டு தேர்ச்சி அப்படின்றது அரசு ஆசிரியர் பணிக்கான ஒரு தகுதி மட்டும்தான். அது நமக்கே தெரியும். அது வந்து நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்காக கிடையாது. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெட்டு பாஸ் பண்ணது நம்ம டீச்சர் ட்ரைனிங் எப்படி பாஸ் பண்ணோம், அல்லது பிஎட் எப்படி பாஸ் பண்ணோம், அந்த மாதிரி டெட்டும் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன், அவ்வளவுதான். அப்படின்னா அரசு பணி எப்ப கிடைக்கும் நமக்கு தெரியும். நமக்கு ஸோ டெட்டு பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு டிஆர்பி எக்ஸாம் வச்சு தான் அரசு பணி கொடுக்க போறாங்க. வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்களை அந்த கணக்கு எடுத்து அந்த காலி பணியிடங்களை கணக்கிடுவாங்க. 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வீதம் கணக்கு போட்டு உபரி ஆசிரியர்கள் வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க இல்லைங்களா, அங்கெல்லாம் இருக்கிறவங்க எல்லாரையும் பணி நிரவல் செய்வாங்க. அதுக்கப்புறம் வேக்கண்ட் வரும். அந்த வேக்கண்ட்டை பொறுத்து தான் நமக்கு டிஆர்பி மூலமா நியமன தேர்வு நமக்கு கொடுத்து புதிய நியமனங்கள் நடைபெறும். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நீங்க டெட்டு பாஸ் பண்ணியிருப்பீங்க. இதை நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணணும். நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்றது கிடையாது. அதனால ஒரு சில டைம்ல வந்து நம்ம சீனியாரிட்டிக்கும் மதிப்பெண் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இந்த டெட்டு பாஸ் பண்ணது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாதான் அந்த மதிப்பெண்லாம் உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் கிடைக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இப்பயே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அந்த அட்டையை எடுங்க. உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். உங்கள் மாவட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பதிவு அட்டையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும், லாகின் இல்லைனா ஃபர்கெட் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. கொடுத்து உள்ளே போயிட்டு ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் உங்களுடைய டெட்டு தேர்ச்சி விவரத்தை பதிவு பண்ணிக்கோங்க. டெட்டு பேப்பர் 1 அதுக்கு தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அங்கேயே இருக்கும் டெட்டு பேப்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது சிடிஇ இருக்கும். நீங்கள் சிடிஇடி அதாவது சென்ட்ரல் டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம தமிழ்நாடு டிஎன்டிஇடி பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பதிவு பண்ணிக்கலாம். உங்கள் டெட்டு விவரத்தை நீங்கள் கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயிட்டேஜ் மார்க்குக்கு எதுக்காவது தேவைப்படும், சீனியாரிட்டிக்கு தேவைப்படும். அது பார்த்துக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் tnvelaivaaipu.gov.in/empower. அதில் போயிட்டு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் 10th 12th உங்களுடைய டிகிரி, அப்புறம் பிஎட் முடிச்சிருந்தா பிஎட், அல்லது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தா டீச்சர் ட்ரைனிங், இதெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ டெட்டு பேப்பர் 1 பதிவு பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வெப்சைட்டில் நீங்கள் புதிய பதிவு செஞ்சுக்கலாம், ரெனியூவல் செஞ்சுக்கலாம், அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஆட் கொடுத்து அதை செஞ்சுக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஏதாவது இருந்தால் அப்டேட் வேணா கூட பண்ணிக்கலாம், அட்ரஸை கூட அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வெயிட்டேஜ் மார்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நாளைக்கு என்னைக்காவது வரும்போது நாடா நம்ம பதிவு பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அன்னைக்கு நம்ம புலம்பி எந்த யூஸும் கிடையாது. அதனால் இன்னைக்கே பதிவு பண்ணுங்க. உங்கள் கனவு, உங்கள் குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து நம்ம அரசு பள்ளி ஆசிரியராக ஆகணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்காக தான் டீச்சர் ட்ரைனிங்கே படிச்சிருக்கிறீங்க. அதனால இன்னைக்கே பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் டெட்டு பேப்பர் 1 எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த தகவலை வேற யாராவது டெட்டு பேப்பர் 1 தேர்ச்சி பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதோட விட்டுடாம டெட்டு பாஸ் பண்ணவங்க எல்லாருமே அடுத்த டிஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகிடுங்க. வாய்ப்பு வந்தால் தவற விடக்கூடாது. இந்த மாதிரி டிஆர்பி, டெட்டு, டிஎன்பிசி அரசு வேலை சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு எல்லாமே நம்ம சேனல் SRT ஸ்டடி சர்க்கிள் குரூப் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.